ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் கொஞ்சமாக கடலப்பருப்பும் துவரம் பருப்பும் எடுத்துருக்கேன். ரெண்டு ஸ்பூன் இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினது. இதோடு சேர்ந்து நாம் மற்ற பொருட்களையும் சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, ஒரு பல் பூண்டு, ஒரு 2-3 இலை கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதோடு சேர்ந்து காரத்துக்காக சிவப்பு மிளகாய், டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை ஒரு இட்லி பிளேட்லேயோ அல்லது வேக வைக்கிற ஸ்டீமர்லேயோ வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீன்ஸு கறி செய்ய போகிறோம். அதில் நம்ம இதை சேர்த்து செய்யறதுக்காக தான் நம்ம இப்போ வேக வச்சிட்ருக்குறோம். 5 நிமிஷம் வெந்தால் போதும். அது வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம பீன்ஸு பொரியல் மாதிரி லைட்டாக வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, அதோடு சேர்ந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பீன்ஸு, இந்த காய்க்கு தகுந்த அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம வடைக்கு அதில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் காய்க்கு மட்டும் இங்கே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வெந்நீர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக பீன்ஸ் வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் வெந்தோடனே தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற வடையை இதோடு சேர்த்து நல்லா பொடியாக மசிச்சு விட்டு, எப்படி இருந்தாலும் உப்பு லைட்டாக ஷார்ட்டேஜாக தான் இருக்கும் வேக வைக்கிறதுனால, கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4-5 தடவை பெசரி விட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுடைய இந்த பீன்ஸு பருப்பு உசிலே ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.